மண்டை மேல கொண்ட ஓட்ட சாமியாரு. மண்டை மேல கொண்டு போட்ட சாமியார்னு பாட்ட நீ பாடுன. அம்மா ஏன் பாடுன? ஏன் பண்ணு கேளு. எதுக்கு பாருங்க? என் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, உங்களை பார்த்தேன், அதனாலதான் மண்டை மேல கொண்ட ஓட்ட சாமியாரையா. அறிவு கட்ட முட்டா பயல, என்ன சாப்பிடுற? இப்படி இருக்கிறிய, காலை மத்தியானம் 5 பேத்துக்கு அன்னதானம் போடுறியா, இரவு நேரத்துல 10 பேத்துக்கு தண்ணி தானம் பண்றியா? உண்மை. காலையில 4 பேருக்கு தானம் பண்ணணும், அதான் வாழ்க்கை. குடும்பத்துல உள்ள ஆளுக்கு போடுறது அது அண்ணா. இந்த உலகத்தில் சிறந்த தானம் என்ன? இந்த உலகத்திலே சிறந்த தானம் முதல்ல நிதானம். இந்த பையன் சொல்றேன், இந்த உலகத்தில் சிறந்த தானம் என்னன்னு கேட்டேன். இவன் சொல்றேன், இந்த உலகத்தில் சிறந்த தானம் நிதானங்கிறேன். போங்க, நீங்க போங்க, சொல்லு என்ன தானம்? அதான் சொல்றேன், முதல்ல நிதானம் இருக்கணும் தம்பி. ஒரு மனுஷனுக்கு நிதானம் அவசியமா இருக்கணும். சரி, நிதானம் இருக்கிறவனால மனுஷன். சாமி இங்க வாங்க, சாமி சாமி இங்க வாங்க, சாமி அங்கிட்டு போகாம இங்க வாங்க சாமி. சாமி நான் கேட்கிறேன் கேள்வி, இந்த உலகத்திலே சிறந்த தானம் என்ன தானம் கேட்கிறேன். இவன் நிதானங்கிற, நீங்க சொல்லுங்க சித்தர். மசதானம். மசதானம் சித்தர் சொல்றாரு, ஒருவேளை உண்மையா இருந்தாலும் இருக்கு. வா. ஓரறிவு மண்புழு, ஆமா. 2 அறிவு பட்டாம்பூச்சி, 3 அறிவு தாவரம், 4 அறிவு பறவை, 5 அறிவு மிருகம், 6 அறிவு உள்ளவன் மனிதன். தவறு. 5 அறிவு தான் மனுஷன், 6 அறிவு தான் மிருகம். எப்படி சொல்ற? தண்ணியை போட்டு அந்த மாதிரி மாறிடுவாங்க. உண்மை இருந்தா உங்களுக்கு தான் 5. ஐயோ, படுத்திருந்த ஆளை கிளப்பி விட்டுட்டானே, போச்சே. அவர் 2 பேர் தான் ஒண்ணு வாங்கி ஆளு பப்பா சாப்பிட்டு. ஐயா நீ படுத்துக்கையா சாமர். இல்லப்பா, 5 அறிவு மிருகம், 6 அறிவு மனுஷன். அதனாலதான் மனிதனுக்கு நிதானம் இருக்க வேண்டும். உண்மை, மனிதனுக்கு நிதானம் தேவை. அப்ப இந்த உலகத்தில் சிறந்த தானம் அப்படின்னா என்ன தானம் சொல்லு பாப்போம்? அன்னதானம். அன்னதானம். அம்மா, சோறு கண்ட இடம் சுகம் சொல்லியிருக்காங்க, சொர்க்கம் சொல்லி. சோறு கண்ட இடம் சொர்க்கம். ஆமா. சோறை தின்னா சொர்க்கமா இல்ல சோறை கண்டா சொர்க்கமா? ஐயா, சோறு தின்னாதான் சொர்க்கம். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. ஏண்டா, சோத்தை தின்னுட்டாதான் மயங்கி கீழே விழுந்துருவானே, அப்புறம் எப்படி அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும்? ஐயா, சோத்தை தின்னுட்டா மயங்கி விழுகையில தூங்கையில அப்படி சொர்க்கமா தூங்குவேன். அவன் தூக்கமே ஓஹோன்னு போடும். இப்ப நம்ம நாடகம் அடிச்சுக்கிட்டு இருக்கையில இந்த பெட்டி சத்தத்துக்கும் மிருதங்க சத்தத்துக்கும் ஆளு தூங்குவாங்க. அந்த சத்தமே, அந்த தூக்கமே, இந்த 4 பேர் தூங்குறாங்க. பாகிஸ்தான் போர்ல அடிவட்ட மாதிரி. நான் வளர்த்து ஆத்தாங்க. இல்ல குறைவான கூட்டமா இருந்தாலும் அவங்க நாடகம் பார்த்து நல்லா ரசிக்கிறாங்க, அது வேற இல்லையா? பாருங்க, இந்த உலகத்தில் சிறந்த தானம் அப்படின்னா, சரி நீங்க சொல்ற நிதானம் அல்ல, நீங்க சொல்ற அன்னதானம் அல்ல. இந்த ஆமா, இங்க நம்பிராசனுக்கு புள்ள மொத்தம் 7 பேர்னு சொன்னாங்களே. ஆமா. இதுல நீ எத்தனாவது ஆளு? நான் 3வது ஆளு. மீதி 6 பேர் எங்க? நீங்க அண்ணன் தம்பி 7 பேர். ஐயா, நாங்க அண்ணன் தம்பி 7 பேரு. 7 பேர்த்துல நீ ஒரு ஆள் நிக்கிறேன்னு 6 பேர் எங்கன்னு? 6 பேர்ல ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்காரு, மத்த 5 பேர் வேலைக்கு போட்டாங்க. சிங்கப்பூர்ல சென்ட்ரிங் வேலை பாக்குறாங்க. யாரு? 5 பேர். 5 பேர். அப்ப 5 2 7. நீ நிக்கிற, இன்னொருத்த எங்க? எங்க அண்ணன் வருவாரு. அப்ப உங்க அண்ணனை கேட்டா சரியா சொல்லுவாரா? அண்ணன் சரியா சொல்லுவாராவா? பாப்பா, இந்த உலகத்தில் சிறந்த தான் எனக்கு சொல்லி கொடுத்தவரே அவர் தான். இது யாரு? அண்ணா என்ன வந்தாரு ஓட்டாரு? அவர் பார்த்து தான் பேசுவார் எதா இருந்தாலுமே. அண்ணே வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களே? நல்லா இருக்கேன் தம்பி. நீங்க எனக்கு தம்பியா இல்ல அவருக்கு தம்பியா? அண்ணன் கூப்பிட்டா தம்பின்னு கூப்பிடுயா? இல்ல, நான் ஒரு பெருமையோட உங்களை அண்ணே வாங்கனே அப்படின்னே. நீங்க நீங்க தம்பின்னு நானும் அண்ணன் நினைச்சேன். இல்ல, அதான் சொல்றேன், நீங்க இவருக்கு அண்ணனா இல்ல எனக்கு அண்ணனான்னு தெரியல. இவருக்கு அண்ணன். இவருக்கு அண்ணனா? அப்ப நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. என் தங்கச்சி இவர் கட்டி இருக்கு. இது என்னடா ஒரு முறை? யாரு? நீனு அவரு அண்ணன் தம்பி.
உன் தங்கச்சிய இவரு கட்டி இருக்கு. அப்படியா? அப்ப என்ன உறவு முறை வேணும்? ஒரு நேரத்துக்கு அண்ணன் வேணும், மதியத்துக்கு மச்சான் வேணும். சரியா? இப்ப உங்க அண்ணன் அவரு உன் தங்கச்சி கட்டியிருக்காரு, அதனால இந்த உறவு முறை என்னங்கிறது இப்ப நான் தெரிஞ்சுக்கணும். அண்ணே சொல்லுங்க. அப்பனு மயனும் வயல்ல உழுதுகிட்டு இருக்காங்க. 2 பேருமே உழுதாங்களா? அப்பனு மயனும் சரி வயல்ல உழுதுகிட்டு இருக்காங்க. சரி. மாமியாலும் மருமகளும் சோறு கொண்டு போறாளுங்க. மாமியாலும் மருமகளும் சோறு கொண்டு போய் உழுதுகிட்டு இருந்த அப்பனையும் மயனையும் என்ன பெத்த அப்பா சாப்பிட வாங்கன்னாலாம். என்னென்ன உறவு முறை சொல்லுன்னு பார்ப்போம். இல்ல அவன் தங்கச்சியை நீ கட்டிருக்கேங்கிற, அவன் உனக்கு அண்ணன் வேணுங்கிற. சொல்லுங்க. அப்பனும் மகனும் உழுகுறாங்க. ஆமா. மாமியார் மருமகளும் சோறு கொண்டு போறாங்க. கதையை மறந்துடக்கூடாது. தம்பி இங்கிட்டு வாங்க தம்பி. அண்ணே எங்க வாங்க. இவர் வந்து உங்க அண்ணன். ஆமா. அவருக்கு நீ தம்பி, உங்க தங்கச்சி அவர் கட்டியிருக்காரு. அதனால தான் கேட்கிறேன். அப்பனும் மயனும் உழுதுகிட்டு இருக்காங்க, மாமியாலும் மருமகளும் சோறு கொண்டு போறாளுங்க, என்ன பெத்த அப்பா சாப்பிட வாங்கினாங்க. உண்மையிலேயே இவன் தங்கச்சியை நீ கட்டியிருந்தா, உனக்கு ரோசம் இருந்தா, இவனுக்கு நீ அண்ணேங்கிற உறவு முறை சரியா இருந்தா இதுக்கு பதில் சொல்லு பாப்போம். சொல்லுனே, யோசனை பண்ணாம சொல்லுனே. அப்பனும் மகனும் உழுதுகிட்டு இருக்காங்க. ஆமா. மாமியார் மருமகளும் சோறு கொண்டு போறாங்க. ஆமா. என்ன பத்த அப்பனே சாப்பிட அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்படிதானே? ஆமா. அப்படி கேட்கணும். அருமையான கேள்வி. ஆமனே. நாட்டு மக்களுக்கு புரியுற மாதிரி கேள்வி கேட்டீங்க. நான் தான் கேட்டேன். நான் நினைச்சேன் நீங்க வர்றீங்க, ஏதாவது அந்த சம்சாரிக்கு உள்ள ஒரு கதை கேட்பீங்கன்னு நினைச்சேன். ஆமனே. அப்படி கேட்கணும். என்ன யாராரோ வர்றாங்க, ராமாயணம்ன்றாங்க, மகாபாரதம். அது நமக்கு அவசியமே இல்லை. இது வந்து நாட்டு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அதுலயே ஒரு சம்சாரி. ஏன்னா இவருக்கு நீங்க அண்ணன், இவர் தங்கச்சியை நீங்க கட்டியிருக்கீங்க. அதவே எதுக்கு அவ ஒரு தடவை தான் சொன்னேன், 9 தடவை சொல்றீங்க தங்கச்சி. இல்ல, இந்த உறவு முறை நமக்கு தெரியலைங்கிறது தான், வேற ஒண்ணும் இல்ல. அப்பனும் மகனும் உழுகுறாங்க. ஆமா. கஞ்சி விட்டு போற யாராரு? கஞ்சி விட்டு போனது சோறு கொண்டு போனது யாராரு? மறந்துட்டாரு. குழம்பு கொண்டு போன அப்பனும் மகனும் உழுகுறாங்க. சோறு கொண்டு போனது சாமி மாமியாலும் மருமகளும். இன்னும் தெரிஞ்சா சொல்லு, இல்ல சொல்லிக்காம போய். மாமியாலும் மருமகளும். அப்ப என்ன பெத்த அப்பனேன்னு கூப்பிடுறது இந்த மாமியா கூப்பிடுறவாரு. மாமியா கூப்பிடுறது மயனை. யாரு? மாமியா வந்து மருமகளுக்கு. சரி. நம்ம கேட்க எதுக்கு சாமி இப்படி எல்லாம் புரியாம கேள்வி கேட்கறீங்க? அப்பன் மண் உழுகுறா, மாமியார் மருமகள். ஏன் கேக்குறேன்னா, என்ன பார்த்தா அப்பன் எப்படி கூப்பிடுவாங்க? தம்பி நீ இங்க வாங்க, இங்க வாடா. டேய் வர, உனக்கு என்ன வேணா? அண்ணே. அண்ணன் இன்னும் யாரும் கல்யாணம் முடிக்கல. தங்கத்தை கட்டல, தங்கத்தையே இல்ல. அப்புறம் என்ன 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 வாடா. என்ன சொன்னா என்ன வாடா. என்ன எதுக்கு இங்க வா. ஏண்டா அறிவு கட்ட என்ன காரணத்துக்காக உன் தங்கச்சி ஒரு கட்டிக்கார சொன்ன? நீ அறிவாட்ட புண்ணாக்கு. அண்ணா புண்ணாக்கு. தங்கச்சி போய் எப்படி கட்டுவா அப்படின்னு யாரு கேட்டா? அவர் சாமி தங்கச்சியை போய் எப்படி கட்டணும்னா, நம்ம விட்டு சொத்து வத்து அடுத்த ஆள் வீட்டுக்கு போயிடக்கூடாது. நம்ம சம்பாதிச்சு எல்லாத்தையும் வச்சிருந்து மற்ற ஆள் கட்டி கொடுத்தா அவன் பிரிச்சு வேணும், பீரை வேணும், 20 ரூபாய் நகை வேணும்னு இப்ப விற்கிற நகை வைக்கி நம்ம 2 கிராம் என்னடா நகை வேலை விற்குது? உனக்கு தெரியாத விலையா? எவ்வளவு விற்குது? 1500 ரூபா. ஒரு டேய் ஒரு பவுனா கேட்டுக்கப்பா. நான் ஒரு நாளைக்கு 7 ரூபாவே எடுப்பேன். 7 ரூபாவே அதை வித்துச்சு. ஆமா, அதான் கேட்டேன். அப்படி இல்ல. சரி ஐயா வாங்க, நீங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னா, அப்பன மயனை உழுவுறா. ஆமா. மாமியாரும் மருமகளும் சோறு கொண்டு போறாளுங்க. அப்படின்னா போய் சாப்பிட கூப்பிட்டாங்க, சாப்பிட்டா வாடல. இல்ல இல்ல, 2 பொம்பளை என்ன பெத்த அப்பா அப்பா சாப்பிட வாங்க அப்படின்னா இவ சொல்றா அப்பா சாப்பிட வாங்கன்னு. 2 பேரும் அப்பான்னா போனவளும் மாமியாலும் மருமகளும். அப்ப என்ன உறவு முறை? மரியாதை மரியாதை இல்ல. அப்பனு மகனுண்டா அந்த அம்மாவுக்கு இவன் மயன்.
யாருக்கு சரி வயிற்று கலக்கு உள்ளாண்டா போறேன் பாத்திரம் வயிற்று கலக்கு உள்ள இருக்க போறேங்கிறேன் உள்ள அங்க எதுல ஓடுறது இதுல அடங்கி போடா இப்படி போனாத்தே கதைக்கு சொல்லு இல்லைன்னா அவர் நம்ம தம்பி இங்க வாவ இந்த ரெண்டு பையன் கிட்டையும் ஒரு கதை கேட்டேன். இவர் தம்பி அவர் அண்ணனா சரி ஒரு கதை கேட்டேன். அப்பன்னு மயில உழுதுகிட்டு இருக்காங்க. மாமியார் மருமகளும் சோறு கொண்டு போறாளுங்க. ரெண்டு பொம்பளையும் என்ன பெத்த அப்பா சாப்பிட கூப்பிடுறாங்க. என்ன உறவு முறைன்னு ரெண்டு பேர்த்துக்கிட்ட கேட்டேன். அவங்களுக்கு தெரியலன்னு நான் நினைக்கிறேன். நீ ஊரு புறம் சுத்துறவன். ஊரு புறம் நான் தெருப்பறிக்கியா? இந்த பையன் மூணாவது பையன் உங்களுக்கு. அப்புறம் ஊர் ஊரா சுத்துறீங்க. நீங்க தாங்க ஊர் ஊரா போறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்க மாட்டீங்க. உங்களுக்கு தான் அந்த பேர் உண்டு. என்ன இவ்வளவு கோவப்படுறாப்புல? எப்படா கதை சொல்லுவீங்க எனக்கு? சொல்லுங்க பாப்பா. ஐயா மாமியாலும் மருமகன் தானே சோறு பண்ணுது. இது போய் அவங்கள போய் வாங்கப்பா சாப்பிட அப்படின்னு சொல்லி அது போய் வாங்கப்பா சாப்பிட அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்ப என்ன வேலையா வந்திருக்கீங்க? இங்க காவல் பார்க்க. காவல்னா திணை காவல். திணைக்கு எதற்கு காவல்? ஏங்க எங்க குலக்கடவுள் முருகனுக்கா திணையை காக்கணும். சரி, குலக்கடவுள் முருகன். இந்த நிலக்கடவுள் யார்? நிலக்கடவுள் வந்து தம்பி இங்க வாங்க. 18ஆம் படிக்க இந்த பையன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நிலக்கடவுள் வந்து திருமால். யாரா? இந்த என்ன வெட்டிய? சரி, காவலுக்கு வந்திருக்கீங்கல்ல, இந்த பையங்க எல்லாம் வந்து வர்றாங்க. உங்க அண்ணன் தம்பி எல்லாருமே 7 பேர் தானே. 7 பேரா? அப்புறம் இதுல இந்த பையன் எத்தனாவது பையன்ப்பா? மூணாவது பையன். அதுவும் உள்ளது நடுவுல உள்ளவாளா? அந்த பையன் அந்த பையன் இவனுக்கு அடுத்து. அப்பா பொம்பளை சத்தம் கேட்டுச்சுப்பாங்க. உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. பொங்கல். பொங்கல் இல்ல வடை. இல்ல உள்ள இருக்குது யார்? பொங்கலா வடையா? 2 பெண்கள். வடை வடை வடை. 2 பெண்கள். சரி, வடையில 2 வடை இருக்கு. ஒன்னு ஆம்பளை வடை, ஒரு பொம்பளை வடை. எது ஆம்பளை வடை, எது பொம்பளை வடை? சொல்லுங்கண்ணே. உளுந்த வடை தான் பொம்பளை வடை. யோ உளுந்த வடை எப்படி பொம்பளை வடை? நான் அது பூரா சொல்லி விளக்க பார்த்துட்டு நீ சொல்லுங்கண்ணே. பொம்பளை வடைன்னா எது? பொம்பளை வடைன்னா உளுந்த வடை சாமி. ஓ, உளுந்த வடை பொம்பளை வடை. ஆமை வடை வந்து ஆம்பளை வடை. எப்படி? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஆமை வடை இல்ல, ஆமை வடை வந்து ஆம்பளை தட்டி போட்டு எடுப்பாங்க. நீங்க வாங்கண்ணே. ஆம்பளை வடை பொம்பளை வடை. நீங்க இதுக்கு விளக்கம் சொல்லாம புரியல. ஆம்பளை வடைன்னா எப்படி, பொம்பளை வடைன்னா எப்படி? எப்படி விட மாட்டீங்க? இல்ல தெரிஞ்சுக்கணும்ல அவங்க. ஏனே தெரிஞ்சுக்கணும் நம்மனே. அப்புறம் அது நீங்க ஆட்டி வைங்க தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா. பொம்பளை வடையில வந்து ஒரு ஓட்டம் இருக்கா? சரி, இப்படி கையில தட்டி இப்படி ஒரு ஓட்டையை போட்டா அது உளுந்த வடை பொம்பளை வடை. மொத்தமா தட்டிட்டு அப்படியே தூக்கி போட்டா அது ஆம்பளை வடை. எப்பா வடைக்கு விளக்கம் சொன்ன ஒரே ஆள் மருதமணி, ஒரு ஆள் நீ, ஒரு ஆள் தான் ஐயா. அதுவும் ஆம்பளை வடை பொம்பளை வடை இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பொம்பளை பிள்ளைய நான் பார்க்கணுமே. நீங்க பாருங்க. நீங்க பார்க்கணும். அந்த பையன் அவனை அமைதிப்படுத்துறாரு. சரி, அந்த பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. புள்ள நல்லா இருக்குமா? புள்ள புள்ள தர்றீங்களா? புள்ள நல்லா இருக்குமா ஐயா? புள்ள நல்லா இருக்க மாட்டேங்குது. சரி, நான் கேட்குறேன், சரியா பண்ணி சொல்லலாம். ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு தேங்காய் வாங்குறோம். தேங்காய் அப்படி கையில் எடுத்து இப்படி தானே தட்டுறோம். ஆமா. ஏன் தட்டுறோம்? தேங்காய் நல்லா இருக்கா? அப்படி சொல்லியா, அப்படி சொல்லியா, அப்படி சொல்லியா, நல்லா இல்லையாண்டு பார்க்குறோம்ல. தேங்காய் விலை 30 ரூபா. ஆமா. அதே அப்படி பார்க்குறோம். ஒரு பானை வாங்க போகிறோம். பானையை வாங்கின உடனே கையை உள்ள விட்டு கையை உள்ள விடுறதா இல்லையா? உள்ள விட்டு ஓட்ட கிட்ட இருக்கா பார்க்கணும். பானைக்குள்ள கையை உள்ள விட்டு பார்க்கணும். இப்போ நாங்கள் கூட்டிடுறோம், நீங்களும் கையை விட்டு பாருங்க. ஒரு தேங்காய் ஒரு பானை வாங்குறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கு. அதே அந்த பிள்ளைகளை கூட்டி வர நல்லா தட்டி பாருங்க, ஓட்டை இருக்காண்டு விட்டு பாருங்க. அப்படியா? சரி, புள்ளைய கூட்டிட்டு வாங்க பாப்போம். கண்ணே வெளியேமா. அது கட்டவும் நாடாங்களா, இது வலியும் நாடா.
வெள்ளைய தேவா. அண்ணா அண்ணா ஏய் பெரிய கருப்பனை அணைக்கிறேன். பெரிய கருப்பனா 3 நாளா நடத்திருக்கு. வனிதிருமனா கட்டபொம்மை அர்ஜென்ட்ரா இப்போ வந்து பெரிய கருப்பு. அண்ணா ஹெத்திக்கிட்டே ஐயனாரி கரிசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கரிசல் காட்டு பெண்ணே அவனை கண்டாயா அவனை கண்டாயா அவனை கண்டாயா தாமரை பெண்ணே தான் அவனை கண்டாயா. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? பாட்டு பாடுறா கரிச காட்டு பெண்ணே நீ அவனை கரிசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசும் பெண்ணே என்னவனை கண்டாயா சித்தி எப்போ வருவீரோ? கண்ணுக்குள் நூறு நிலவோ இனிமேல் தனியா மருதமணி கூப்பிடுறாப்புல ரூம்ல போய் படுக்காத. அண்டா கை கொடுனே, ரொம்ப நன்றி. ஏன்னு எப்படி சொல்ற? அப்படின்னு சொல்லாதண்ணே, உன்னை நம்பி ஒரு ஜீவன் இருக்குல்ல. அடுத்த காரணம்
நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். வர சொல்லுங்கள் பார்ப்போம். வருகே வருகே மாமுனியே